என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ போகும் பாதை, அவற்றிற்கு தேர்ந்தெடுக்கப்படும் வழிகள், அதன் நோக்கம், அந்த பயணத்தின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அதன் வழியே நீ நடக்கின்றாய். இவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்ற தோற்றம் என்று புரிகின்றதோ அன்று உன் வாழ்விற்கான நுணுக்கம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பது உனக்கு புரிந்துவிடும். உன்னுடைய புற சூழல்கள், பணவசதி, உனது பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மாயை. நீ இந்த நேரத்தில் இவ்விடத்தில் இவர்களிடம் பிறந்து இத்தனை தடைகளையும் சோதனைகளையும் கடந்து என் பாதத்தில் சரணடைய வேண்டும் என்பது உனக்காக எழுதப்பட்ட விதி. ஒன்றை மட்டும் நினைவிற்கொள், என் பாதத்தில் சரணடையும் வரை மட்டும்தான் உன் விதியை நீ தனி ஒருவனாக போராடி கொண்டிருந்தாய். என்று என்னை தேடி என்னுடைய நாமம் சொல்லி அழைத்தாயோ அன்றிலிருந்தே நான் உன்னவன். உன்னுடைய விதியை நானும் சேர்ந்தே சுமக்கின்றேன். என் கருவில் தேர்ந்தெடுத்த வரம் நீ. உன்னை போன்று மற்றவர்களையும் உருவாக்க நினைக்கும் உயிரான உன்னை, என்னை நேசிக்கும் உன்னை அம்மாவாக அப்பாவாக என்றும் என்னுடைய கருவறையில் நான் அரவணைப்பேன். உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. என் மேல் உறுதியான நம்பிக்கை வைத்தாயானால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது. பிறரின் வார்த்தைகளை கண்டு அஞ்சாதே. உன்னுடைய வெற்றி பாதையை நீ தேடிச் செல் என் துணையுடன். உனக்கு பக்கபலமாக உன்னுடைய தந்தை நான் இருக்கின்றேன். என்றும் எப்போதும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் மகளே. உன்னுடைய பிறப்பு என்னால் வரையறுக்கப்பட்டது. உன்னுடைய வாழ்வியலும் அவ்வாறே. உன்னை நானே வழிநடத்தி செல்கின்றேன். எனவே எந்த கலக்கமும் வேண்டாம், எந்த தயக்கமும் வேண்டாம். என் பிள்ளையான உன்னை சரியான பாதையிலேயே அழைத்துச் செல்வேன். என் வார்த்தைகளை மட்டும் பற்றிக்கொள். நேர்மையாக உன்னுடைய கடமைகளை செய்து வா. நான் என்றும் உன்னோடு இருப்பேன். கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்வில் என்றும் நல்லதையே நான் நடத்தி தருவேன். எப்போது என்னை நீ சரணாகதி அடைந்தாயோ அப்பொழுதே உன்னுடைய வாழ்வை என்னுடைய பொறுப்பில் நான் ஏற்றுக்கொண்டேன். இதுவரை நீ கண்ட துன்பங்களையெல்லாம் மறந்துவிடு. இனி வரப்போகும் நாட்களில் சந்தோஷமாக நீ வாழப்போகின்றாய். மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்வையே உனக்கு நான் தரப்போகின்றேன். என்னை நம்பி என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு இப்போது நீ நிம்மதியாக உறங்கச் செல். இனி நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும். யாமிருக்க பயமேன் குழந்தையே. உன்னுடைய மனதில் உள்ளதை யாரிடமும் சொல்லாமல் பதுக்கி வைத்துக் கொண்டே இருக்கின்றாய். உன்னுடைய மனதை அழுத்திக் கொண்டிருக்கும் விஷயங்களை பகிர ஆளில்லாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றாய். உனக்காக உன்னுடைய அப்பா உன்னுடைய சுமைகளை தாங்கிக் கொண்டிருப்பேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு, நான் அதை பூர்த்தி செய்வேன். உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு. ஆனால் உன்னுடைய கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை. அப்படி இருந்த போதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை. ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை. எந்த சூழ்நிலையிலும் பாதை மாறி செல்ல மாட்டாய். உன்னை போல் யாருமே இல்லை. உனக்கு கொடுத்துதான் பழக்கம், வருந்தி பழக்கமில்லை. கடுமையான துன்பத்திலும் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கின்றது உன்னுடைய மனம். வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதைகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தும் அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கின்றாய். எந்த சூழலிலும் என்னுடைய நாமத்தை விடாமல் உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றாய். எனது அதிசயத்தை போதித்துக் கொண்டும் இருக்கின்றாய். எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே. நான் உன்னை பாதுகாப்பேன். உண்மையான பக்தி ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி. உன்னுடைய பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் அனைத்தையும் நான் இப்போது விலக்கி நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடைய செய்வேன். சற்று காத்திரு.
உனது வாயிற்கதவை தட்ட விரைவில் நான் வருவேன். அப்பா, நான் இருக்கின்றேன், கலங்காதே. உன்னுடைய வாழ்வு என்னுடைய கைகளில். வசந்தம் கூடிய விரைவில் வந்து சேரும். ஒன்றை புரிந்து கொள், நீ என்னை சார்ந்தவன், என்னை மட்டுமே சார்ந்தவன். ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன். உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும். என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கின்றனர்? உன்னுடைய வாழ்வை என்று என்னுடைய கைகளில் நான் எடுத்துக் கொண்டேனோ அன்று முதலே நான் உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன். இதோ இப்பொழுதும் கூட உனக்கு நன்மையை சொல்லவே உன்னுடைய வாயிற்கதவை நான் தட்டிக் கொண்டு நிற்கின்றேன். என் மீதான முழு நம்பிக்கையோடு எப்பொழுது நீ உன்னுடைய வாயிற்கதவை திறந்தாலும் நல்ல செய்தி உடனே உன்னை வந்து சேரும். உன்னிடம் நன்மையை சேர்க்க நான் என்றும் காத்து கொண்டுதான் இருந்தேன். உன்னிடம் நல்ல செய்தி சேர்க்க நான் என்றுமே காத்து கொண்டிருப்பேன். நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த சுப நாளில் ஒரு இனிய வாக்கோடு உன்னை சந்திக்க வந்துள்ளேன். நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய். எவையெல்லாம் உனக்கென இருந்தனவோ அவையெல்லாம் உன் கை நழுவி பிறர் வசம் இருக்கின்றது. யாரையெல்லாம் நீ நம்பினாயோ அவரெல்லாம் உன்னை கைவிட்டனர். போது நிராயுதபாணியாக நிற்கின்றாய். இதன் பிறகு நீ எப்படி ஜெயிப்பாய் என்று பலரும் உன்னை கேலி செய்கின்றனர். ஆனாலும் நீ பயப்படாதே என் கண்மணி. உனக்கு முன்னால் நடக்கும் இத்தனை நிகழ்வுகளையும் கண்டு நீ பயந்து கண்களை மூடிக்கொண்டால் உனக்கு பின்னால் பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்து பேருருவமாய் இந்த ஏழுமலையால் நின்று கொண்டிருப்பது உனக்கு எப்படி தெரியும்? கண்களை திறந்து பார்த்தங்கமே, உனக்கு முன்னால் நானே அமர்ந்திருக்கிறேன். இதுவரை நீ பார்த்ததெல்லாம் பழைய சோறு. ஆனோ உனக்கு இதன் பிறகு புதிதாக சமைக்கப் போகின்றேன். உன்னுடைய பசியும் ஆறும். நீ இதையே நினைத்து சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தால் எதையும் சாதிக்க முடியாது. இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன். நீ எனக்கு அர்ஜுனன், என்னுடைய பிரியமுள்ள நண்பன். துன்பம் எனும் எதிரியை துரத்திட என்னுடைய துணையோடும் என்னுடைய பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ. கண்களை திறந்து பார், நானே உன்னுடைய நாராயண கிருஷ்ணன். என்னுடைய பிரியமான என் நண்பனுக்கு நான் சாரத்தியம் செய்யும் போது எந்த துன்பமும் உன்னை தொட முடியாது. உன் மனம் என்னும் தேரில் நான் அமர்ந்து வழிநடத்தும் போது இதன் பிறகு உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. நீ எவரையும் வெற்றி கொள்ளலாம். ஒரு நிமிடம் நீ கண்களை மூடி என்னை தியானித்து மனதை அமைதிப்படுத்திக் கொள் செல்லமே. நான் எப்போதும் உன்னுடனே இருக்கின்றேன். நான் எப்போதும் உனக்கு தோள் கொடுக்கும் நண்பன். உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் நான். என் அனுமதி இல்லாமல் உன் வாழ்வில் ஒரு இலை கூட அசையாது என்பதை நீ தெரிந்தும் கூட ஏன் வருந்திக் கொண்டிருக்கின்றாய்? இதற்கெல்லாம் கவலைப்படலாமா? இவை அனைத்தும் உனக்கு மிகப்பெரிய சோதனைகளாக தெரியலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இவை அனைத்தும் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு நொடி போதும் இவை அனைத்தையும் எனக்கு மாற்றி அமைப்பதற்கு. என்னால் மாற்ற முடியும். ஆனால் இவற்றிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன. அதை நீ கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இவை உன் வாழ்க்கைக்கு மிக முக்கிய பாடங்களாகும். பல பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் அதற்கு தீர்வு கிடைக்காமல் நீ அலைந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என்னுடைய உதவிக்காக நீ கனத்த இதயத்தோடு பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். வலிமிகுந்த உன்னுடைய இதயத்தை கண்டு என்னுடைய இதயம் உருகாதா என் கண்மணி? நான் உனக்கு உதவிக்காக ஓடி வரமாட்டேன் என்று நினைக்கின்றாயா? இன்று உனக்காகத்தான் உன்னை தேடி நான் வந்துள்ளேன். உன்னை நான் பரிபூரணமாக ஆசீர்வதித்து விட்டேன். இனி உன் வாழ்வு சர்வ மங்கள ஐஸ்வர்யங்களையும் பெற்று சந்தோஷமாக சுபிக்ஷமாக வாழப் போகின்றாய். எல்லாம் சுபமாகவே முடியும். கவலையை